கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழணும். உண்மையாக ஏன் வாழணும்னா, அப்போ தான் காம உணர்ச்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா காம உணர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே மனிதர்கள் போய்விடுவார்கள். அது இப்போ ஒரு கணவன் ஒரு ஆண் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கான் அப்படின்னா, மற்ற பெண்களை பார்க்கும்போது அவன் அமைதியாக பார்ப்பான். ஏன்னா மற்ற பெண்களை பார்க்கும்போது அதே இவன் உண்மையாக இல்லை அப்படின்னா, மற்ற பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். இவனால் அமைதியாக இருக்க முடியாது. அதுக்காக தான் ஏன் ஒரு ஆண் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் காம உணர்ச்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே, இல்லைனா காம உணர்ச்சியின் கட்டுப்பாட்டிற்குள்ளே மனிதர்கள் போய் விடுவார்கள். ஒரு உண்மையாக இல்லை என்றால் ஒரு காம உணர்ச்சி இப்போ ஒரு உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு உணவு கட்டுப்பாடுனா என்னது? இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உணவு கட்டுப்பாடு இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது, கேக்கு பிஸ்கட்டு குலோப் ஜாமு ஜாங்கிரி அல்வா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா, உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு இல்லைன்னா, பார்க்குற உணவெல்லாம் உங்களுக்கு ஆசை ஏற்படுத்தும். ஒரு பிரியாணி லெக் பீஸு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆசை ஏற்படுத்தும், போய் சாப்பிட்ருவீங்க. ஒரு ஜிலேபியை அதை பார்த்தா உங்களுக்கு ஆசை ஏற்படும், சாப்பிட்ருவீங்க. ஒரு லட்டை பார்த்தா ஆசை ஏற்படும், போய் சாப்பிட்ருவீங்க. ஒரு அல்வாவை பார்த்தா உங்களுக்கு ஆசை ஏற்படும், சாப்பிட்ருவீங்க. பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஆசை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும், போய் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், இந்த மாதிரி இனிப்பு உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புல நோய் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரியான உணவுகளை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் அமைதியாக பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆசைகள் ஏற்படாது. அந்த உணவுகளை பார்க்கும்போது அந்த உணவுகள் உங்களிடம் ஒரு ஆசையை தூண்டாது. நீங்கள் அமைதியாக பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. ஆசையை நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு உங்கள் உடம்புக்கே உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்தளவுக்கு உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறனால தான். அதுபோல் தான் நீங்கள் ஒரு கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்க. ஒரு ஆண் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்? மற்ற பெண்களை பார்க்கும்போது அவன் அமைதியாக இருப்பான். மற்ற பெண்கள் இவனிடம் எந்தவித உணர்ச்சிகளையும் தூண்டிவிட முடியாது. ஏன்னா இவன் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கான், அதில் வைராக்கியமாக இருக்கான். மற்ற பெண்களுக்கும் தெரியும் இவன் ரொம்ப வைராக்கியமான, அவன் மனைவிக்கு அவன் ரொம்ப உண்மையாக இருக்கிறான். அதனால் அவன்லாம் நம்மளை பார்த்து மயங்க மாட்டான், அவன் மனைவிக்கிட்ட தான் அவன் மயங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெண்களுக்கும் தெரியும். இதுதான் ஒரு கட்டுப்பாடாக, அதன் மூலம் என்பது என்னது? காம உணர்ச்சி கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். உனக்கு கட்டுப்பாடு என்பது இல்லை என்றால், எப்படி ஒரு உணவில் உனக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா, பார்க்குற உணவெல்லாம் உனக்குள்ளே ஒரு ஆசை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு டீ காஃபி அதெல்லாம் பார்த்தா உனக்கு ஆசை வரும். ஒரு ஜிலேபி பஜ்ஜி சமோசா வடை இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு ஆசை வரும். உடனே போய் அதை சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டு என்ன ஆகும்? உடம்புல புதிய நோய்கள் வந்துவிடும். கொழுப்பு சேர்ந்து மாரடைப்பு அப்படி இப்படின்னு வந்துடும். அதுபோல் ஒரு பிரியாணியை பார்த்தா உனக்கு ஆசை வந்துடும். மாமிச உணவை பார்த்தா ஆசை வந்துடும். பால்கோவை பார்த்தா ஆசை வந்துடும். அல்வாவை பார்த்தா ஆசை வந்துடும். ஏன்னா உங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லை. அதுவே உனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டின்படி தான் இது வரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு வர அப்படின்னா, எதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த உணவுகள்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உனக்குள்ளே ஒரு ஆசையை ஏற்படுத்தி விட முடியாது. அதுபோல் தான் ஒரு பாலியல் உறவும் அப்படி தான். நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிற, உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னா, அதில் நீ உறுதியாக இருக்கணும்னு உறுதியாக இருக்கிறது தான் உன்னுடைய நோக்கமாகவும் இருக்குது அப்படின்னா, நீ ஒவ்வொரு நாளும் உறுதி அதிகமாகிட்டே போகும். நீ உண்மையாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் உனக்கு உறுதி அதிகமாகிட்டே போகும். அப்படி போகும்போது உன் மனைவியை தவிர அல்லது உன்னது கணவனை தவிர பிற ஆண்களையோ அல்லது ஒரு ஆணுக்கு பிற பெண்களை பார்க்கும்போது, மனைவியை தவிர பிற பெண்களை பார்க்கும்போது அந்த பெண்கள் இவனிடத்தில் எந்த ஆசையும் தூண்டிவிட முடியாது. பிற பெண்கள் இந்த ஆணிடத்தில் எந்தவித ஆசையையும் தூண்டிவிட முடியாது. இவன் அமைதியாக இருப்பான், உறுதியாக இருப்பான் என்பது தான் விதிமுறை. அதனால் கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த உலகமே அச்சுறுத்த ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா என்னது? உண்மையாக இருக்கணும். அப்படி நீ உண்மையாக இல்லை அப்படின்னா இந்த உலகமே உன்னை அச்சுறுத்த ஆரம்பிச்சிடும். பார்க்குற பெண்கள்லாம் உன்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. உனக்குள்ளே ஆசையை தூண்டுவாங்க. ஆசையை தூண்டுனா போய் அடைஞ்சிட முடியுமா? பெண்களை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஆசை வருது, அதில் என்ன தப்பு? இப்போ ஆசைப்படுற பெண்களெல்லாம் நீ அனுபவிக்க முடியுமா? முடியாது. அவங்க இன்னொருத்தனோட பொண்டாட்டியாக கூட இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணுக்கு ஒன்றை பிடிக்காமல் கூட இருக்கலாம். பிடிச்சிருந்தா அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல.
அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்போ ஆனால் அதே நேரத்தில் நீ உன் மனைவி மேலே நீ உண்மையாக இருந்து நீ உன் மனைவி மேலே ஆசைப்படுறன்னா உன் மனைவி உனக்கு கிடைப்பா. அதில் எந்தவித தடையும் கிடையாது. நீ நினச்சா உன் மனைவி உனக்கு கிடைப்பா. நினைக்கும் போதெல்லாம் நீ மனைவியோட உடலுறவு வச்சுக்கலாம், முத்தமிடலாம், பேசலாம், பழகலாம். அதுபோல் ஒரு கணவன், உன் கணவன் நீ உன் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, எப்போ வேணாலும் உன் கணவன் உனக்கு கிடைப்பான். நீ அவனோட உடலுறவு வைத்து கொள்ளலாம், பேசலாம், பழகலாம், முத்தமிடலாம், சேர்ந்து நடக்கலாம், ஒன்றா படுத்து தூங்கலாம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளலாம். ஆனால் நீ பார்க்குற ஆண்களையெல்லாம் உன் கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் பார்க்குற ஆண்களை பார்த்தெல்லாம் நீ ஆசைப்படுறதுனால உனக்கு அது ஒன்றும் ஈடேற போகிறது கிடையாது. வர எல்லா ஆண்களும் உன்னை தேடி வந்துட மாட்டாங்க. ஒன்றும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு யார்கிட்டையும் உண்மையாகவே இல்லை, பல பேர்கிட்ட போகிற பொண்ணு, கண்டிப்பாக கிட்ட எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒழுக்கமான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, விலகிடுவாங்க. அப்போது இப்படி ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, உண்மையாக இருப்பது தான் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். நீ உண்மையாக இல்லை அப்படின்னா, உனக்கு கட்டுப்பாடே இல்லை, காம உணர்ச்சியில் தாம்பத்திய உறவுகளில் கட்டுப்பாடே இல்லை அப்படின்னா பார்க்குற பெண்கள்லாம் உனக்குள்ளே ஆசை ஏற்படுத்துவாங்க. அதுபோல் ஒரு பெண்ணிற்கு அந்த பாலியல் உறவில் கட்டுப்பாடு இல்லைன்னா பார்க்குற ஆண்களையெல்லாம் தூண்டணும்னு நினைப்பாவா. காம உணர்ச்சியை தூண்டணும் அப்படிங்கிற இவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பார்க்குற ஆண்களையெல்லாம் பார்த்து இவளுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் தூண்டிக்கிட்டு இருப்பாள். அவங்களுக்கு அந்த ஆண்களுக்கெல்லாம் ஆசை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாள். அப்படி ஏற்படுத்தும் போது அப்புறம் நிறைய ஆண்கள் இவளை தேடி வரும்போது சண்டை தான் வரும். எனக்கு தான் இல்லை, நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை தான் வரும். நான் தான் இவளை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை தான் வரும். இன்றைக்கி நான் பார்த்துக்க, நாளைக்கு வேணால் நீ வந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துடும். அந்த மனித வாழ்க்கை அழகெல்லாம் போயிடும். அதனால் உண்மையாக இருப்பதன் மூலம் தான் நமது உணர்ச்சிகளை அடக்க முடியும், கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். உண்மையாக இல்லைன்னா அந்த உலகமே உங்களை அச்சுறுத்த ஆரம்பிச்சிடும். பார்க்குற ஒரு உணவுலேயே நீங்கள் உண்மையாக இருக்கணும். மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது, அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இப்போ மாடெல்லாம் இருக்குது, அது ஏன் மாமிசம் சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல? அது தனக்குன்னு இயற்கை அனுமதித்த உணவில் உண்மையாக இருக்கிறது. அப்படியே உண்மையாக இருக்கணும். புல்லு தான் மாடுகளுடைய உணவுனா அந்த உணவை தவிர வேறு எதையும் சாப்பிட்றதில்ல, அது உண்மையாக இருக்குது. அப்படி தான் நம்ம உண்மையாக இருக்கணும். அதுபோல் ஒரு சிங்கமோ புலியோ அது மாமிசத்தை தான் சாப்பிடுகிறது, அது உண்மையாக இருக்கிறது. தனக்கான உணவு இயற்கை அனுமதித்த அந்த மாமிச உணவு தான் சிங்கம், புலி, சிறுத்தைகளின் உணவு என்றால் அந்த உணவை தவிர அது வேறு எதையும் சாப்பிட்றதில்லை. இனிப்பாக இருக்கிறது என்பதற்காக அவைகள் பழங்களை சாப்பிடுவதில்லை. சிங்கமோ புலியோ சிறுத்தையோ இனிப்பாக இருக்கிறது என்பதற்காக பழங்களை சாப்பிடுவதில்லை. இப்படி உண்மையாக இருக்க வேண்டும் அதுபோல் மனிதர்களும் தனது உணவு எது என்று தெரிந்து கொண்டு அவற்றில் உண்மையாக இருக்க வேண்டும். என்னது மனிதர்களின் உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனிதர்களின் உணவு. அந்த உணவுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு மாமிசத்தை பார்த்தாலோ, பால் கூட மனித உணவு கிடையாது, தேன் மனித உணவு கிடையாது, அதெல்லாம் பார்த்தா நீ அமைதியாக பார்க்க முடியும். இல்லைன்னா தேனை பார்த்தா தேன் உனக்குள்ள ஆசை ஏற்படுத்தும், பாலை பார்க்கும்போது பால் உனக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுத்தும், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் உனக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுத்தும். இப்படி தான் உலகத்தில் மனிதர்களுக்குன்னு எது மனிதர்களின் உணவுங்கிறது தெரியாமலே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். தவளையை பார்த்து தவளை, பூரான், புழு ஒன்றுத்தையும் விடாமல் எல்லாமே மனிதர்களுக்குள் ஆசையை ஏற்படுத்துகிறது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. கடைசியில் மனிதர்களே மனித மாமிசத்தை கூட சாப்பிட்றாங்க. ஒரு சில முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படி பரவினாலும் பரவிடும். அதனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். மனிதர்களின் உணவு இதுதான், அந்த உணவுக்கு உண்மையாக இருக்கணும். அதை தவிர பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது எப்படிப்பட்டதுன்னா, மனிதர்களின் உணவுன்னு நான் எதை சொன்னேன்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள்னு சொன்னால, பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இதான் மனித உணவு. இந்த உணவை தவிர பிற உணவுகளை சாப்பிடுவது எதற்கு ஒப்பாகும் என்றால், ஒரு கணவன் தனது மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் பிற பெண்களோடு போவதற்கு ஒப்பாகும். அது ஒரு விபச்சாரம். ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் பார்க்கிற ஆண்களிடெல்லாம் போவதற்கு ஒப்பாகும். மனிதர்கள் எப்படி மனித உணவுகளை சாப்பிடாமல் பார்க்கிற அனைத்து உணவுகளையும் சாப்பிடுவது, பால், மோர், தயிர், மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்றது எதற்கு ஒப்பாகும்னா, கண்ட உணவுகளையும் சாப்பிடுவது ஒரு ஒழுக்கமற்ற, கட்டுப்பாடற்ற ஒரு விபச்சாரத்திற்கு ஒப்பாகும் அதற்கு தண்டனை தான் இந்த நோய்கள். நீ ஒழுக்கமாக வாழலன்னா இப்போ என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னா அதற்கு தான் நோய்கள். இந்த நோய்கள் எல்லாமே உணவில் கட்டுப்பாடு இல்லாதனாலையும் பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடுகாக இல்லாதனாலையும் தான்
இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுது. நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சி. வன்முறை உணர்ச்சியே ஏன் வருது? கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை. கட்டுப்பாடு இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறார், கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளை சாப்பிடுவது, கட்டுப்பாடு இல்லாமல் பாலியல் உறவுகளில் ஒரு அணுகுமுறை. அதனால் உண்மையாக இருப்பது தான் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு உதவும். உண்மையாக இருக்கணும், அதுதான் அமைதியான வாழ்க்கைக்கு உதவுமே தவிர உண்மையாக இல்லைன்னா மனிதர்கள் அழிந்து தான் போவார்கள். அப்போ பிற உயிரினங்கள் உணவில் உண்மையாக தான் இருக்குது. அதுபோல் ஒருவருக்கு அங்கேயும் குடும்பங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் இலைமறை காயாக இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு நாய்கள் எப்போவுமே ஒரு பெண் நாய் ஆண் நாய் பெண் நாய்க்கோ உண்மையாக இருப்பதில்லை. அதனால தான் பிற உயிரினங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த பாலியல் உறவுகளில் உண்மையாக இருப்பதே கிடையாது. அதனால தான் பிற உயிரினங்கள் சண்டை சச்சரவுகளோடு அவைகளை உணவுச்சங்கிலி என்கிற அந்த உணவுச்சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவைகள் மரணம் மிக ஓலமாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது. பிற உயிரினங்கள் இயற்கையாக மரணம் அடைவதற்கு அங்கே அனுமதியே கிடையாது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு உயிரினம் அவைகளை சாப்பிட்டு விடும். அதனால் மனித வாழ்க்கை என்பது பாதுகாப்பானது. அதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். உணவுகளில் உண்மையாக இருக்கணும், அப்போ தான் உடம்புல நோய் வராது. இப்படி அமைதியான பாதுகாப்பான மென்மையான வாழ்க்கை முறைக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மனிதர்களாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி. ஒரு ஊர் கூட நம்ம நாடோடித்தனமாக வாழக்கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஊருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, இது ஒருத்தியை கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் இன்னொரு ஆணை போயிட்டே இருக்கிறதுக்கு சமம். அதனால் நாடோடித்தனமான வாழ்க்கை முறை கூட ஒரு விபச்சாரம் தான். நம்ம வாழ்ந்த ஒரு ஊருக்கு உண்மையாக இருக்கணும். இது என்னுடைய ஊர், அந்த உணர்வு இன்றைக்கி நிறைய பேருக்கு வர்றதில்லை, நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு எந்த ஊரை நம்முடைய ஊருன்னு சொல்லுவோம்னா, பிறந்த ஊரை தான் பிறந்து ஒரு 10 வருஷம் அங்கே வாழ்ந்துட்டோம்னா அதுதான் என்னுடைய ஊர்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறாங்க, பிழைக்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க. அங்கே ஆனால் இவங்களால் இது என்னுடைய ஊருன்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் இருக்க முடியல. அந்த உரிமை கொண்டாடுகிற உணர்வு அவர்களுக்கு அந்த சின்ன வயசில் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த ஊருன்னு சொல்லுவாங்க. இதான் என் சொந்த ஊர். அதனால் நம்ம எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த ஊரில் இருக்கணும், அந்த பகுதியிலே இருக்கணும். வேறு ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை முறை என்பது ஒரு கணவன் இன்னொரு பெண் கூட போகிறது, தனது மனைவியை தவிர இன்னொரு பெண் கூட போயிட்டு அந்த யாருக்குமே உண்மையாக இல்லாமல் நாடோடித்தனமாக போகிறான் பாருங்கள். அதுவும் நாடோடித்தனமான வாழ்க்கை முறை தான். ஒரு பெண் தனது கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் கண்ட ஆண்களிடம் போவது ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை முறைக்கும் இதையும் பொருத்தி பார்க்கலாம். அதுமாதிரி கண்ட உணவுகளை சாப்பிட்றதும் நாடோடித்தனமான உணவு முறை, நாடோடித்தனமான பாலியல் உறவு, அதுபோல் நாடோடித்தனமான உணவு முறை, நாடோடித்தனமான வாழ்க்கை முறை. அதனால் உண்மையாக இருக்கணும். நம்ம ஊர்னா அந்த ஊரில் நீ வசிக்கணும். இதான்ப்பா உன் ஊர். கஷ்டமோ துன்பமோ வறுமையோ நல்ல மழை வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, இந்த ஊரில் இருந்து நீ எப்படி பிழைக்கணுங்கிறத கற்றுக்கோ. கஷ்டம் வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிடக்கூடாது, அந்த ஊரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. கஷ்டத்தை காரணம் காட்டி தானே எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஆடம்பர ஆசை கஷ்டத்தை காரணம் காட்டி மட்டும் கிடையாது, ஆடம்பரமாக வாழணும். அதுக்கு நீ சொந்த ஊரில் இருந்தால் முடியாது. பிழைக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு போனால் தான் ஆடம்பரமாக வாழ முடியுங்கிற ஆசை தான் பல ஊர்களுக்கு போகிறதுக்கு காரணம். அதனால் ஒரே ஊரில் இருக்கணும்னா வறுமையை காரணம் காட்டி யாரும் ஓடுறது கிடையாது. வறுமையை காரணம் காட்டி யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதனால் வறுமைங்கிறது வரதான் செய்யும். அதனால் என்றைக்கும் நம்ம ஆடம்பரமாக வாழக்கூடாது, எளிமையாக வாழணும்னு நினைக்கணும். எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரே ஊரில் நம்ம நிலையாக வசிக்க முடியும். அதனால் நம்ம உறவுகளிடம் மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்கிற அந்த ஊர் இருக்குது பாருங்கள், அந்த ஊர்லேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த ஊருக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். உணவுகள்லேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு, இயற்கை அனுமதித்த உணவு, அந்த உணவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நீ உண்மையாக இல்லைன்னா பார்க்குற பெண்கள் எல்லாம் உன்னை அச்சுறுத்துவாங்க, காம உணர்ச்சியை தூண்டுவார்கள். பார்க்குற உணவெல்லாம் உன்னை சாப்பிட வேண்டும் என்று தூண்டும். அப்புறம் பார்க்குற ஊருக்கெல்லாம் போய் உன்னால் குடியிருக்கணும். அமெரிக்காவை பார்த்தோன்னா அமெரிக்காவில் போய் நான் குடியிருக்கணும்னு ஆசை வந்துடும். அல்லது அதுலேருந்து உடனே நீ ஃப்ரான்ஸில் போய் ஒரு 10 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு தோணும். இப்படி போய்கிட்டே இருப்பேன். அதனால் நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? உண்மையாக இருக்கணும். நம்ம ஊருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம ஊரை விட்டு கொடுத்துடக்கூடாது. நல்லா இருக்கும்போது இருந்த இந்த ஊர், அதிலே கொஞ்சம் மழை பெய்யலைன்னா அந்த ஊரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. பிற உயிரினங்களோட வாழ்க்கை நாடோடித்தனமான வாழ்க்கை. ஒரு மாடோ ஆடோ புல் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடும்.
ஆனால் மனிதர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி, அறிவுத்திறமை பயன்படுத்தி, மழை இல்லாத காலத்திலும் வறட்சி நிலவுகிற காலத்தில் கூட மனிதர்களிடம் உள்ள அந்த அறிவை பயன்படுத்தி உணவை சேமித்து அந்த வறட்சியை தாக்குப்பிடிக்கிற அந்த அறிவு மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக இருப்பது தான் ஒரு நிலையான வாழ்க்கைக்கு உதவி செய்யும்.